வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் அரிட்டாப்பட்டியிலிருந்து 3 நாட்கள் நடைப்பயணத்தை இயக்குநர் கௌதம் ராஜ் தொடங்கி வைத்தார். வாலிபர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். பல்வேறு இயற்கை வளங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் உள்ள இந்த பகுதியை அழிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். முதல் நாள் பயணமாக அரிட்டாப்பட்டியிலிருந்து வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி, கிடாரிப்பட்டி, செட்டியார்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று டங்ஸ்டனுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சார பயணம் அழகர் கோவில் சென்றது. நடை பயணத்திற்கு உரிய அனுமதி இல்லாததால் மேலூர் டிஎஸ்பி சிவகுமார், இன்ஸ்பெக்டர் சிவசக்தி தலைமையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் வாகனங்களில் சென்று கிராமங்களில் சிறிது தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டு டங்ஸ்டன் கனிமச் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி பிரச்சாரம் செய்தனர். திமுகவைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா தென்காசி ஊராட்சி ஒன்றிய தலைவராக உள்ளார். துணைத் தலைவராக உள்ள திமுகவைச் சேர்ந்த கனகராஜ் தான் அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டு செயல்படுத்தி வருகிறார். இவர் மீது திமுக கவுன்சிலர்களே அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் கனகராஜ் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என திமுக கவுன்சிலர்கள் கூண்டோடு வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் 3வது வார்டு திமுக கவுன்சிலர் அழகு சுந்தரம் மக்கள் பயன்பாட்டிற்காக போடப்பட்ட ரோடுகளுக்கு தலைவர் ஷேக் அப்துல்லாவிடம் கமிஷன் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோவை திமுகவினரே வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜாஜ் தெருவில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா என்பவர் சேவை மையம் நடத்தி வந்தார். அரசு வேலை, முதியோர் உதவித்தொகை மற்றும் அரசு நலத்திட்டங்கள் வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் ரூபாய் 4 கோடிக்கு மேல் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட நபர்கள் வருவாய்த்துறை மற்றும் சோளிங்கர் போலீசில் புகார் கூறினர். வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி சேவை மையத்திற்கு சீல் வைத்தனர். கார்த்திகா தலைமறைவானார். கார்த்திகாவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சென்னையில் கைது செய்து சேவை மையம் மற்றும் வீட்டில் சோதனை செய்தனர். கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை குறிச்சிக்கோட்டையைச் சேர்ந்தவர் தர்ஷனா, வயது 16. அதே ஊரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக இன்ஸ்டாகிராம் மூலமாக சென்னையை சேர்ந்த ஆகாஷ் என்பவரை காதலித்து வந்தார். கடந்த 18ஆம் தேதி தர்ஷனாவுக்கு பிறந்தநாள் என்பதால் சென்னையிலிருந்து ஆகாஷ் குறிச்சிக்கோட்டை வந்தார். தர்ஷனாவின் உறவினரான மாரிமுத்துவுடன் ஒரே 2 வீலரில் 3 பேரும் குறிச்சிக்கோட்டையை அடுத்த மானுப்பட்டி சென்றனர். இளையமுத்தூர் செல்லும் ரோட்டில் வளைவில் திரும்பும் போது 10 அடி ஆழ குளத்தில் 2 வீலருடன் விழுந்தனர். இரவு என்பதால் குளத்தில் விழுந்தது யாருக்குமே தெரியவில்லை. இந்நிலையில் தர்ஷனாவை காணவில்லை என தளி காவல் நிலையத்தில் தர்ஷனாவின் பெற்றோர்கள் புகார் கூறினர். 3 நாட்களுக்கு பிறகு குளத்தில் மூவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். குளத்துக்குள் இருசக்கர வாகனமும் மீட்கப்பட்டது. அமராவதி நகர் போலீசார் விசாரிக்கின்றனர்.